ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும், எந்த ஒரு தமிழ் கட்சியோ அல்லது அரசாங்க கட்சியோ ரெண்டா பிரிச்சா தமிழ் கட்சிகளில் இதுவரைக்கும் சாதித்த என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. 15 வருடம் இருந்திருக்கிறார்கள், சாதித்த ஒன்றுமே இல்லை. உண்மையாகவே ஒரு தமிழ் கட்சியாக இருந்து சாதிக்கிறது சரியான கஷ்டம். அதை நீங்கள் வடிவ விளங்கிக் கொள்ளுங்க. என்னென்றால் உதாரணத்துக்கு நான் போய் ஒரு ஸ்கூலுக்கு 10 தையல் மிஷின் வேண்டி கொடுக்குறதா இருந்தால் கூட ஒரு ஆள்கிட்ட வேண்டி தான் கொடுக்க போறேன். ஒரு இல்லாட்டி நான் எங்களுடைய வடக்கு மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டை செய்திருக்கிறேன்றதுக்காக ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்குறேன் என்றால் டோட்டலி இம்பாசிபிள். ஒரு எதிர்கட்சியில் இருந்து கொண்டு நான் ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினராக இருக்கணும். நான் ஒரு ஆண்டர்பிரினர் இல்லை, நான் ஒரு பொலிட்டீஷியன். அப்ப நான் என்ன செய்யலாம், அவர்களை கூப்பிட்டு செய்ய சொல்லலாம். ஆகவே நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னா அதிகாரத்துக்கு வரணும், மக்கள்கிட்ட உண்மையா இருக்கணும், அதை நாட்டுக்கு செய்யலாம். இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் சிங்கள பிரச்சனையை யாருமே கதைக்காத விடயத்தை நான் இங்கே பாராளுமன்றத்தில் வெளியிலையும் பயமில்லாம வச்சிருக்கேன். ஒரு அரசியல்வாதியை பாராளுமன்ற உள்ளுக்குள்ள சொல்லுமா, ஏன் வெளியில வந்து சொன்னா தானே வழக்கு. ஒரு நான் போய் 35 வருடத்துக்கு பிறகு பாராளுமன்றத்தில் என்று சொல்லி கதைச்சா பிறகுதான் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் கதைச்சவை. இந்த மாதிரி பொன்னம்பலம் நல்லா சிங்களம் கதைப்பார். இங்க வந்து வெளியே கதைக்க சொல்லுங்க. இவர்களுக்கு சிங்கள ஊடகங்களில் போய் ஏழுமண்டா கதைக்க சொல்லுங்க, சிங்கள மக்களோட கதைக்க சொல்லுங்க. இன்றைக்கு நாங்கள் எங்கண்ட இனத்துக்கு உண்மையா இருக்கிறோமோ அப்பதான் சிங்கள மக்களுக்கும் உண்மையா இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் எங்களுக்காக போராடினவங்களை கடவுளை நினைக்கிறோமோ அன்றைக்கு தான் நாங்கள் போய் மற்றவனுக்காக போராடினவனே மதிக்கலாம். நான் நினைக்கிறேன் சிங்களம் தனித்தான் தெரியும். நீங்க பாக்குறீங்க தானே, நாளைக்கு நான் சுட்டு செத்தா கூட நான் நினைக்கிறேன் நான் யாருக்கும் துரோகம் செய்யாம தான் சாகரம். ஒரு நாளுமே நான் நினைச்சால் அதாவது சிங்கள மக்கள் கோவப்படுவேன். சிங்கள இன்டர்வியூ முழுக்க கொடுத்துருக்கேன். செம்மணி மினி வலையில் 2200 ரியாக்ஷன், சோஷியல் போஸ்ட் ரியாக்ஷன்ல 1800 சிரிச்சிருக்குது செம்மணி புதகுழியில். நான் அவைக்கு சொல்லி இருக்கிறேன். அதுல அந்த இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க.